ஹாய் கைஸ், இது உங்க அனிமே பாரடைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கணும்னா கைஜி நம்பர் 8ன்னு ஒரு அனிமே போன சீசன் ரிலீஸ் ஆயிருச்சு. அதை பத்தி நம்ம ஒரு ரிவ்யூவும் ஒரு டிஸ்கஷனும் அதுக்கப்புறம் அடுத்த சீசன்ல நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கலாங்கிற ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இந்த வீடியோல இன்னொருத்தர் இணைந்திருக்காரு, அவ்வளோதான் ஆமா. ஹை கைஸ். கைஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் கைஜி நம்பர் 8ஓட ரிவ்யூ பார்த்துடலாம். கைஜி நம்பர் 8 ரிவ்யூல என்னன்னா, ஹிபினோ காஃப்கான்னு ஒரு மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்காரு. அப்புறம் மீனா ஷினோன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சைல்ட்ஹுட்டா இருக்கும்போது கைஜு வந்து இவங்க டவுன் அட்டாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த வயசுலயே ஒரு ட்ராமட்டிக் ஈவெண்ட் போயிட்டு இவங்க 2 பேரும் அந்த வயசுலயே முடிவெடுக்கிறாங்க. நம்ம வந்து பெரிய ஆளாகி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்து எல்லா கைஜியும் நம்ம கொண்டு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் கோல். ஆனா அந்த ஃபீமேல் எம்சி வந்து முன்னாடியே வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு கேப்டனாவே மாறியாச்சு. ஆனா ஹிபினோ காஃப்கா வந்து இன்னுமே வந்து அதாவது கிளீனிங் டீம்ல இருக்காரு. இப்ப டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒரு கைஜுவை வந்து கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை கிளீன் பண்ற வேலை தான் நம்மளோட எம்சியோட வேலை. அப்படிப்பட்ட எம்சி வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணி மறுபடியும் அசிரோவோட போய் சேர்ந்துட்டு கைஜுவெல்லாம் கொல்றாரா இல்லையான்னா இந்த அனிமேவோட ஒரு மெயின் பிளாட் மாதிரி தான் இந்த மாதிரி வந்து ஓவராலா பார்த்தா பிளாட் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே பார்த்து ஒரு 2-3 ஆனிமேவெல்லாம் கலந்து விட்ட மாதிரி இருந்தாலும், உண்மையை சொல்ல போனா ஆனிமேஷன் வைஸாவோ பார்த்தாலோ இல்ல ஸ்டோரி வைஸா பார்த்தாலோ உண்மையாலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அருமையான ஒரு அனிமேவா இருந்துச்சு. நான் கூட மாங்காலாம் படிச்சுட்டு இது நல்லா வரும்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் தூக்கி சாப்பிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, அது அவர் சொன்ன மாதிரி வந்து, இந்த மாதிரி வந்து 2 பேர் இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல எடுத்த சபதங்கள், அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து யார் யார் என்னென்னவா ஆனாங்க. தலைவன் வந்து "தோத்துக்கிட்டே இருக்கியேடா" அப்படின்ற மாரி உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் போயிட்டு என்னென்னலாம் செஞ்சாரு அப்படின்றது தான் இந்த ஓவரால் ஒரு கதையே. அதுல இந்த மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அதுதான் கைஜூன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட விம்சிக்கு வந்து ஒரு நாள் கிளீன் பண்ணிட்டு வரும்போது ஒரு பேராஷீட் நீங்க அனிமே பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நம்ம எம்சி எப்படி ஒரு பேராஷீட் வந்து தாக்கி அவருக்கு ஒரு பவர் கிடைக்குமோ அதே மாதிரி விஷயம் தான் நம்ம ஹிபினோ காஃப்காக்கும் ஒரு கைஜு வந்து பவர் கொடுத்து இவன் ஒரு கைஜு நம்பர் 8ங்கிற ஒரு மான்ஸ்டரா வந்து மாறி எப்படி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்து கைஜுவே அவர் அடிக்கிறாங்கிறது தான் கதையே. இதுல வந்து இந்த நம்பர்டு கைஜூஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். ஆமா, அதாவது கைஜு நம்பர். இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த அந்த கைஜூஸ் எல்லாத்துக்குமே நம்பர் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த நம்பர்டு கைஜூஸ். ஸோ இதுல வந்து இந்த நம்பர்டு கைஜூஸ்ல வந்து அதிலே சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ பார்த்துட்டு தாராளமா இந்த அனிமையை உட்காந்துக்கிட்டு எனக்கு எனக்கு கேட்டா ஒரு ஒரு நைட்ல உட்காந்து பிஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம். நல்லா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் இந்த அனிமையோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ மாதிரி. அதுக்கு அது இன்னும் நீங்க அனிமே பார்க்கணும்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பேச போறது மேஜரா ஸ்பாய்லரா தான் இருக்கும். அதனால ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் போட்டுக்கிறேன். அனிமேங்கிற போது அனிமேஷன்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா மாங்கா படிச்சவங்க எனக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அனிமே வந்து மாங்கா வந்து பூர்த்தி பண்ணவில்லை. அதாவது எல்லாமே சொல்ற ஒரு யூசுவல் டைலாக் தான் மங்கா ரீடர்ஸ். ஆனா நானே 2-3 பேனல் பார்த்தேன். அதாவது ஹிபினோ காஃப்காக்கு வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு பிளாக் கலர் ஆரா இருக்கும். அதாவது கைதி நம்பர் 9ஓட ஒரு ஃபைட் வரும்போது அந்த என்ட்ரி லெவலே நல்லா இருந்துச்சு. பார்த்தா அவனுங்க அனிமேல வந்து லைக் அது ஒரு மாதிரி குறைஞ்ச மாதிரி அந்த பேனலுங்கிற மட்டும் இல்ல, நிறைய பேனல்ல வந்து இவனுங்க அனிமேல வந்து டேமேஜ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. மத்தபடி ஃபைட்டுக்கு வரும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ங்கிறது வரும்போது உண்மையிலே தரமா இருந்துச்சு. நான் குறை சொல்ல மாட்டேன். பட் அஸ் அ மாங்கா ரீடர் நான் மாங்கா படிக்கல. பட் நான் அந்த 2-3 பேனலை வச்சு சொல்றதுனால பூர்த்தி பண்ணாத மாதிரி தான் இருந்தாங்க. ஆன்மா வந்து மாங்கா படிச்சிருக்கான், அப்படியே மாங்கா படிச்சிருக்கான். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஓவரால் அனிமேஷன் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே நல்லா இருந்துச்சு.
அது உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா, இப்ப அது ஒவ்வொருத்தவங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, இப்ப உங்களுக்கு புடிச்சது எனக்கு பிடிக்காம இருக்கும். எனக்கு புடிச்சது உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். எனக்கு அனிமேஷன் புடிச்சிருக்கு. ஆனா, இப்ப இந்த சில சொன்ன மாரி, சில இடத்துலருந்து இந்த ஒரு ஆறா மாரி கிளம்புறது, அந்த மாதிரி சில இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனிமே அடாப்டேஷன் எடுக்கும்போது மிஸ் ஆகுற டீட்டெயில்ஸ் தான். அது வந்து ஒரு அனிமே அடாப்டேஷன் அப்படின்னு எடுத்தா, இந்த அனிமேன்னு மட்டும் இல்ல, நான் சில அனிமேஸும் வந்து அடாப்டேஷன் எடுக்கும்போது, "ஏய் என்னடா கந்தரகோலம் பண்ணி வச்சுட்டீங்கன்ற" மாரி இது பண்ணதும் உண்டு. அதுல ஒரு சில அனிமேலாம் சொல்லணும்னா, எம்ஹெச்ஏ சொல்லலாம். எனக்கு எம்ஹெச்ஏ வந்து மாங்கா படிச்சுட்டு, இந்த அனிமே பார்த்தப்ப ரொம்ப ஒரு மாரி தான் இருந்துச்சு. அது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அனிமே அடாப்டேஷன் எடுத்தா அ சில அதாவது நடக்கிறது தான். அனிமேஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா எந்த ஸ்டுடியோனாலும் பண்ண முடியாது. until it comes to affordable. ஆ சைட் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நெறையா பெருசா ஒரு சைட் கேரக்டர்ஸ் வந்து பெரிய ஆளுலாம் இருக்காங்க. அந்த வைஸ் கேப்டன் ஹொசினான்னு ஒருத்தன் இருப்பான். அவன் அவ கூட அவனுக்கும் நம்ம மெயின் கேரக்டருக்கும் ஒரு சின்ன ஃபைட்டு மாரி வரும். உண்மையிலே செம்ம ஹைப்பான சீன்னா, இந்த சீசன்ல வந்து என்னைய பொறுத்தவரையும் அந்த ஒரு ஃபைட் தான் செம்ம ஹைப்பானே. அதுக்கப்புறம் தான் அந்த கைது நம்பர் 10க்கும் நம்ம ஆளுக்கும் ஃபைட் வரதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஹைப் ஆச்சே தவிர, கொசினோவுக்கும் நம்மளுக்கும் நம்ம எம்சிக்கும் ஃபைட் வரதெல்லாம் வேற மாரி. அதுக்கப்புறம் கைது நம்பர் 10க்கும் நம்ம இதுக்கும் அந்த ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது. ஷார்ட் கில் மாரி இருக்கும். மத்தபடி எனக்கு இந்த சீசன்ல ஒரு ஹைப்பான ஃபைட்னா, கிவினோ காஃப்கா வெர்சஸ் ஒஷினோ வைஸ் கேப்டன். உனக்கு என்னடா ஹைப் ஆச்சு? எனக்கு வந்து அ எனக்கு வந்து எப்படி சொல்றது? நான் ஆல்ரெடி மாங்கா படிச்சுட்டேன்றதுனாலயா என்னன்னு தெரியல. அது நான் ஆன்டிசிபேட் பண்ணதுனா, அதனால வந்து எனக்கு எதுவும் பெருசா தெரியல. பட்டு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஒரு ஷார்ட் சீன் தான். அந்த கைஜு நம்பர் 9 வந்து இப்படி திருப்பி விட்டு, ஆ, ஆ அந்த அது பின்னாடி நின்னு சூப்பரா குத்துவான்ல, அந்த சீன் வந்து எனக்கு நல்லா புடிச்சிருந்துச்சு. இருந்துச்சு. ஆமா. ஒண்ணு ஒரு விஷயம் அப்புறம் சொல்லணும். ஹொஷினா. ஹொஷினா வந்து அ மாங்காலயும் ஒரு சூப்பரான கேரக்டரா தான் இருக்கும். இந்த ஒரு சைடு கேரக்டர் குடுக்கணுமேன்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கைவிடுற மாரி இருக்காது. இதுக்கப்புறமும் ஹொஷினோ வந்து நெறைய சம்பவங்கள் பண்ணுவாரு. அப்புறம் நெறைய நெறைய சைட் கேரக்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பானுங்க. பட் எனக்கு என்னமோ பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மாரி இருந்துச்சு. இந்த ககுராகின்னு ஒருத்தன் இருப்பான். இசுமோன்னு ஒருத்தன் அந்த 2 ஒருத்தன் அந்த பணக்காரன் ஒருத்தன் இருப்பான். அதாவது ஆமாமா. அவங்க வந்து வளர்ந்து வர கேரக்டர்ஸ்ன்னு வந்து காமிச்சிருப்பாங்களே தவிர, அவங்கள கொஞ்சம் டீப்பா எதுவும் காமிச்சுக்காத மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் எப்பவும் போல நம்ம எம்சியூவோட ஜூனியர் தம்பி இச்சிகாவா இச்சிகாவா. இச்சிகாவா உண்மையிலே எனக்கு ஒரு ஃபேவரைட் கேரக்டரா ஆகிட்டான். ஏன் இச்சிகாவா. எதுக்குன்னுலாம் எனக்கு தெரியல. பட் புடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவனுக்கோட ரைவலா வந்து இஹாருன்னு ஒருத்தன் இருப்பான். இவங்களோட ரைவல்ரி வந்து ஒரு வித்தியாசமா நம்மளுக்கு ஃபீல் ஆக குடுத்துச்சு. அது அந்த ரைவல்ரி வந்து சீரியஸாவும் இருக்கும், காமெடியாவும் இருக்கும். அவனுங்க ரைவல்ரி பார்க்கும்போதே நம்ம ரசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அவங்களுக்குள்ள இருக்கும். ம், ம். ஆ அதுக்கப்புறம் வேற என்ன? வேற பெரிய கேரக்டர்லாம் வந்து இன்னும் வேணா ஷினோமியான்னு ஒருத்தி இருப்பான். ம். அது அவன் ஒரு ஓவர் பவர் கேரக்டர். பட் நாட் ரொம்ப ஓவர் பவர் இல்ல. ஓவர் பவர். சுண்டேரேன்னுவாங்கல்ல, அந்த மாரி கேரக்டர். அந்த கேரக்டர் அதாவது இஸ் குட். பட் என்ன சொல்றது? கொஞ்சம் திமிரான பொண்ணா காமிச்சிருப்பானுங்க. பட் எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்காதன்னு சொல்லல. பட் அவ்வளவா ஒரு இம்பாக்ட் ஏற்படாத மாரி எனக்கு இருந்துச்சு. உனக்கு ஏதாவதுடா? அ இல்ல ப்ரோ. அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அ மாங்காலயா? பாஸ்ட் சொன்னாங்களா? ஆஹா இல்ல. அப்ப பாஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் திருந்தும். அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஷினோமியோட அப்பன் வந்து ஐ ஒரு ஃபைட் வரும். ப்ரோ அவன் தலைவன் ப்ரோ. நீ வேற ஹிமினோ ப்ரோ. காஃப்காக்கும் அவனுக்கும் அவன் கைஜோ நம்பர் 3யா 2வா அதோட உடம்ப வந்து இவன் வெட்டி இவன் ஆர்மரா யூஸ் பண்ணுவான்.
அது இவனால மட்டும் தான் பண்ணவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியல் உள்ள கேரக்டர் வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. ஒரு தரமான செய்கை பண்ணியிருப்பாரு. இனிமேல நீங்க பாருங்க. இதுக்கப்புறமா பார்த்திருக்கீங்க. ஒரு கேரக்டர் பத்தி பேசணும்னா, அந்த கடைசி எபிசோட்ல கடைசியா தலைய காமிச்சுட்டு போயிருப்பாரு. யாஹ்! பட் ஸோ ஓவராலா இந்த சீசன பத்தி சொல்லணும்னா, ஒரு நல்ல சீசன். எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி பண்ணுச்சு. நல்லா அடுத்த சீசனும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பரா இருக்கும். ஸ்டோரி வைஸாவோ, இல்ல எந்த விதமாவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரோ? என்னைய பூர்த்தி பண்ணிருச்சு. இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் குட். இட்ஸ் குட். அதுக்கப்புறம் நான் மாங்கா ரீடர் கிடையாது. ஆன்மா அவர்கள் ஒரு மாங்கா ரீடர். அது அவர் சொல்லுவார், அடுத்த சீசன் 2ல நீங்க என்னலாம் எந்த மாரிலாம் எதிர்பார்க்கலாம். பட் வித்தவுட் எனி ஸ்பாய்லர்ஸா சொல்லுவான். ஓகே. ஸ்பாய்லர்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது. யாஹ்! மினிமம் ஸ்பாய்லர்ஸ். ஓகே. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சீசன்லயே வந்து இந்த கைஜூ நம்பர்ஸ் எல்லாத்தையும் வெப்பனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்த சீசன்ல இன்னும் நெறைய கைஜூஸ வந்து வெப்பனைஸ் பண்ணி யூஸ் பண்ற மாரி காமிப்பாங்க. அது வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அது யார் யாருக்கு என்னென்னலாம் சொல்லப் போறதில்ல. வெப்பனைஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த சீசன்ல. அது நீங்க நெறைய பார்க்கலாம். இந்த மாரி சைடு கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுத்த மாரி ஐ மீன் அவங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் அதிகமா இருக்கும். இன்னும் முக்கியமா சொல்லணும்னா வந்து இந்த நான் கடைசியா சொன்னேன்ல, இந்த ஒரு கடைசி எபிசோட்ல வந்துட்டு ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. கென் நரூமி அப்டின்ட்டு. அந்த கேரக்டர் வந்து தி ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அ மாங்காலயும் அந்த மாரி வந்து ஒரு நல்ல ஒரு செம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா தான் போர்ட்ரேட்டே பண்ணியிருப்பாங்க. அவனுக்கும் ஒரு வெப்பனைஸ்டு அப்படி இப்படின்லாம் இருக்கும். அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மெயின் வில்லன் யாருன்னா, அ ஆக்சுவலி இப்பயே நெறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்கிறதுலாம் இல்ல. அவனுங்களே சொல்ட்டானுங்க. கைஜூ நம்பர் 9 தான். இந்த கைஜூ நம்பர் 9 என்னென்னலாம் போறான். அவன் வீக்கா இருக்கானேடா! இவன் எப்புட்றா பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படி பவர்ஃபுல் ஆவறான்? என்னென்னலாம் நடக்கப் போகுது? எல்லாமே சீசன் 2ல சொல்லுவாங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நான் இவ்ளோ தூரம் அவனுங்க அடாப்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கல. அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சீசன் 2ல நீங்க நெறைய விஷயத்த பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு ஏன்டா நல்ல அந்த ஒரு அவன் வந்து எப்படி சொல்றது? ஆ கை அவனுக்கு நெறைய மொமெண்ட்ஸ் இருக்குமா? இல்ல மினிமமான மொமெண்ட்ஸ் இருக்குமா இல்ல அடுத்த ப்ரோ. சீசன்? அவனுக்கு வந்து நெறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். ம். ஆக்சுவலி வந்து ஒரு இடத்துல வந்து இது ஒரு மைனர் ஸ்பாயிலர் தான். அ சொல்லு. என்னன்னா, ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்து கஃப்கா வந்து இந்த கென் கிட்ட என்ன சொல்லியிருப்பான், "நான் ஆ, எங்கேயாவது நான் வந்து ஒரு என் கண்ட்ரோல லாஸ் பண்ணிட்டாலோ, ஆ, அதான் நான் வந்து ஒரு மான்ஸ்டர் மாரி மாறிட்டாலோ, ஆ, நீ வந்து என்ன கொன்னுடு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கென் கிட்ட வந்து சொல்லியிருப்பான். ஆ. அதாவது அ கென்னால என்ன கொல்ல முடியும்ன்றத வந்து கஃப்கா நம்புறான். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். ஹியூமானிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்லுது. ஏஓடில இந்த எப்படி லீவையோ இதுல லீவை வந்து இவரா? தான். இல்ல, இல்ல. கொஞ்சம் லீவை வைப்ஸ் தரும். ஆ, நெறைய ஓகே. லீவை அந்த வைப்ஸ் மாரி தரும். கேரக்டர் தான்டா நல்லா இருக்கும். அதான், அதான், அதான். ஆக்சுவலி இவன கென்ன காமிச்சா நெறைய பேர் கென்னோட ஃபேனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயே நீ சொல்லிக்க நீ ஒரு கென் ஃபேனுன்னு. அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சுருவானுங்க. அதான், அதான், அதான். ம். நான் கென் ஃபேனா அப்படின்னு கேட்டா, எஸ். நான் கென் ஃபேன் தான். அட் தி சேம் டைம் கஃப்காவோட ஃபேனும் தான். நெறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்கா. அதனால யார் ஃபேனுன்னு கரெக்ட்டா சொல்ல முடியாது நம்மளால. நான் வந்து எனக்கு என்னோட இவன் தான் ப்ரோ. சொல்லு. சாரி, சாரி. எனக்கு வந்து இவன் அவன் பேர் என்ன? ஹொஷினோ. ஹொஷினா. இந்த ஆ, ஹொஷினா கேரக்டர் தான் எனக்கு அவன தான் பிடிக்கும். ஆக்சுவலி இந்த கென்னுக்கும், ஹொஷினாவுக்கும் தான் ஒத்தே வராது. ஆ, அவனுங்க 2 பேரும் ஓகே. தான் ரைவலு. யார் இவளோட சைடு ஆகுறதுக்கா? வைஸ் கேப்டனு. ஆ, ஆ. ஆ இவனுங்க 2 பேரும் தான் நல்ல ஒரு இதுவா வரும். அப்புறம் எனக்கு என்ன டவுட்னா, இந்த ம். இந்த ஃபீமேல் எம்சி அந்த பேர் என்ன? அ அசிரோட்ட வந்து ஒரு புலி மாரி ஒண்ணு இருக்கும் தெரியுமா? புலி. ம், ம், அது வந்து ம். கைஜூவா? ஆ எது ப்ரோ? இல்லடா அசிரோட்ட ஒரு புலி கேரக்டர் ஒயிட் டைகர் ஒருத்தி ஒண்ணு வச்சிருப்பான்ல. ஒயிட் ஆமா. டைகர். ம், ம், ம்.
அது வந்து ஆ எப்படி இல்ல ப்ரோ, இல்ல அது ப்ரோ, இல்ல ப்ரோ. ஃபுல்லாவே அது அவனுங்க கைஜூ காட்டல. இல்ல. சும்மா வந்துச்சு 2 கைஜூ அடிச்சுச்சு முடிச்சுட்டானுங்க. அது ஃபுல்லாவே இல்ல அது கைஜூ காமிக்கல. இல்ல, அது கைஜூ இல்ல. ஓ! அப்ப அது ஓ கைஜூ இல்ல. ஸ்பாய்லரா அது? ஆ ஸ்பாய்லர்ன்னு சொல்ல முடியாது. பட் அது கைஜூ இல்ல. அது மாரி அப்ப நெறைய கிரியேச்சர்ஸ் இருக்கும்ல. அது ஒண்ணு மட்டுமா இருக்கு. ஆக்சுவலி அவனுங்க அத வந்து பெருசா எதுவும் சொல்லலன்னு அது நெனைக்கிறேன். டேம் ஏன்னா நான் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? ஸோ அதான். நீங்க இந்த தாட்டி வந்து எவ்ளோ ஃபன்னு அது இதுன்னு வந்து பார்த்தாலும், அடுத்த இதுல வந்து உங்களுக்கு அது நெறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ வெயிட்டிங்லயே சீசன் தெரிகிறது. 2ஓடது அதான் அதுக்கப்புறம் சீசன் 2ஓட இன்னும் இதுதான். என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து கைது நம்பர் 8 வந்து அநியாயத்துக்கு பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்குன்னு நான் பார்த்தவரை அப்படிதான் இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் காஞ்சி ரோல்காரனுங்க வந்து அந்த இதை ஒட்டி வச்சிருக்கானுங்க. கைது நம்பர் 8 அவைலபிள் இன் தமிழ், யா இங்கிலீஷ், தெலுங்குன்னு ஓ! ஒட்டி ஓகே, ஓகே. வச்சிருக்கானுங்க. நைஸ். நைஸ், நைஸ். அது வந்து அதனால நெறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அது போது நான் தமிழ் டப் நான் வந்து இன்னும் அது பார்க்கல. பட் 2, 3 சீன் பார்த்தப்ப இட்ஸ் நாட் பேட். குட்ன்னு சொல்ல முடியாது. ஆ பேட் இல்லன்னு நாங்களும் வேணா ஒரு சீன் சொல்லலாம். பார்த்தேன். அ நாங்களும் ஒரு சீன் பார்த்தேன். அதனால இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அவனுங்க. பட் நாட் இன் அவர் ஹேண்ட். சஞ்சிரோல்ட்ட தான் இருக்கு. ஓகே. இம்ப்ரூவ் பண்ணா நல்லாதான். அடுத்த சீசன்ல அவனுங்க வந்து இன்னும் நெறைய சீன் வரும் நீ வேற சொல்ற. அவனுங்க அதுக்கு ஏத்த மாரி டயலாக்ஸும், அது மாரி அந்த கூஸ்பம்ப்ஸான டயலாக்ஸ் எழுதிட்டு கரெக்ட்டா டெலிவர் பண்ணா, இன்னும் தமிழ் ஆடியன்ஸ் வந்து நெறைய ரீச் ஆகும் நம்புவோம். ஆ ஆமா. நீங்க எது சொல்றீங்கன்னா, இந்த ஒவ்வொரு தாட்டியும் ஒருத்தன் வெட்டம்போதும், அ இவன் வந்து இந்த ஒரு இதுல எமோஷன் ஆயிட்டு, ஏன்னா என்னன்னா இல்ல நான் இப்படி சினோமியா வெட்டக்கூடாது இருக்கால, அப்படின்னு. ஆ அவனோட வாய்ஸ் வந்து சிட்டு மாரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்ல. ம். மத்தபடி ஓகே. மத்த வாய்ஸ் நான் பெருசா எதுவும் கேட்கல. பட் 2, 3 கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்தேன். காஃப்கா ஓகே. இச்சிகாலாம் ஓகே. ஆ ம். ஒஷிரா தைச்சோ மத்தபடி நான் பெருசா இத எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு சீசன் 2ல சும்மா ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு மேஜர் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகே. அந்த டர்னிங் ட்விஸ்ட் நீ பாயிண்ட். எதுவும் சொல்ல அவ்வளோதான். டர்னிங் பாயிண்ட். நான் டர்னிங் பாயிண்ட். ஜாப்லெஸ்லாம் பேசிட்டு இருக்கேன். ஜாப்ல சண்டே வேணாம்னு. அது ஓகே, கிட்ட ஓகே. போ வேணாம். ஓகே கைஸ். அடுத்து வந்து என்ன வீடியோ அடுத்த ஒரு வீடியோ நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். வரலாம் வரலாம் வரலாட்டியும் போலாம். அடுத்த வீடியோவில் நாங்க சந்திக்க வரையும் இது உங்கள் இரண்டேகர் மற்றும் உங்கள் ஆன்மா. இப்போதைக்கு பை. நாங்கள் விடைபெறுகிறோம். பை கைஸ். பை.